வணக்கம் மக்களே. இந்த நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் எனக்காக நானே சொல்லிக்கிறது. என்னைய மாதிரி மனசுள்ள வேற யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 85,550 ரூபா இருக்குது, சரிங்களா? அதில் வந்து 85,550 ரூபாயில் ஒரு 10 ரூபாய் யாரோ பிடுங்கிட்டாங்க. இந்த 10 ரூபாய் பிடுங்கினோடனே நம்ம கோவத்தில் அந்த 85,540 ரூபாயும் திருப்பி அவங்க மூஞ்சிலேயே எரிஞ்சிருவோமா? இல்லை அவன் பிடுங்கிட்டான் 10 ரூபாயே அப்படிங்கிறதுக்காக அந்த 85,550 ரூபாயில் 40 ரூபா போயிருச்சா? அப்போ 40 ரூபா அந்த காசை நம்ம அப்படியே தூக்கி கீழே எரிஞ்சிருவோமா? கிடையாதுல்ல. அந்த காசு நம்ம காசு தானே. 10 ரூபா போனால் போயிட்டு போகுது, மிச்ச காசை நம்ம வச்சுக்கிறணும், நம்ம நல்லபடியாக செலவு பண்ணுவோம் தான் நினைப்போம். அதே மாதிரி தான் நம்மளை யாராவது நம்ம மனசு கஷ்டப்படுறபடி, நம்ம மனசை வேதனைப்படுத்துகிறபடி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை நினச்சே என்னைய மாதிரி சில பேர் அந்த நாள் முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. யாரோ நம்ம வாழ்க்கையில் ஒரு நிமிஷத்தை வீணாக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த நாளை பூரா நம்ம அதை நினச்சி வேஸ்ட்டு பண்ணணுமா? இந்த நாள் நமக்கானது, நம்ம வாழணும். போன நிமிஷம் திரும்பி வராது. அதனால் சந்தோஷமாக இருப்போம். இது எனக்கு நானே சொல்லிக்கிறது, உங்களுக்கும் சொல்லிக்கிறது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப்பில் டவுட்டு சேனல் ஆரம்பிக்கணும்னா நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கேளுங்க. பெய்டு சர்வீஸ் தான். பை.